ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பழத்தோட்ட சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரண்டை தீயல். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அதுவும் வாய்வுக்கு ரொம்பவே நல்லது. இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, 1 வீக்குக்கு இது கெட்டு போகாமல் இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை தான் பிரண்டைன்னு சொல்லுவாங்க. இது வயல் சைடில் வேலியோரமாக கிடக்கும். இது ஒரு கொடி மாதிரி படரும். இதில் இருக்க அந்த கம்பு மாதிரி இருக்க இந்த ஸ்டெம்பை மட்டும் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தீயல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த மாதிரி லைட்டாக பாதி வதங்கும் போதே இதில் ஒரு ஃபுல் சைஸ் பூண்டை லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருக்கணும். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை உள்ளே சேர்த்துடலாம். இந்த பிரண்டை உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட்லலாம் கிடைக்காது. நீங்கள் வயல் சைடில் இருக்கீங்க, வயல் சைடோட போகிறீங்க அப்படின்னா அங்கே கொடி மாதிரி இது படர்ந்துருக்கும், ஈஸியாக கிடைக்கும் வயல்வெளிகளில். இது ஃபஸ்ட் நல்லா டார்க் க்ரீனாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மேஷாக வதங்கி வரணும். அந்த அளவுக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு ஒரு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க எல்லா காய்கறியும் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க, புளி தண்ணி. இந்த மாதிரி புளித்தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கட்டி வந்துடாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளறிட்டு நம்ம ஊற்றின தண்ணி பாதி அளவுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து தண்ணி வற்றி வரணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த கிரேவி திக்காக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது உங்களுக்கு 1 வீக் வரைக்கும் நீங்கள் ஊறுகாய் மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நைட்டு மட்டும் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பிரண்டை தீயல் ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.